தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ பின்தங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி சார். ஏன்னா பார்க்குறோம், தேர்தல் நெருக்கம், எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக என்ன பண்ணுது, கொஞ்சம் சோர்வாக இருக்காங்களோ அல்லது கொஞ்சம் மெதுவாக நடக்கிறாங்களோங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று எழுது. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? அவங்க வந்து தாமதப்படுத்துறாங்க, மெதுவா இயங்குறாங்க, அது உண்மை. என்ன திட்டம் வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. என்ன கேக்க அதுல இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க? போனோம் எங்க போனோம் வந்துட்டு அந்த ஆன்டிங்கமசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 26ல அது இன்னும் அதிகமா பிரதிபலிக்கும். சோ அந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்களாங்கிறது தான் கேள்வி. அப்பதான் விஜயோடைய வாக்கு இன்னும் பழக்குது. இன்சிடென்டலி விஜயோடைய வாக்கு திமுகவுடைய வாக்கையும் சேர்த்து பழக்கும். அப்ப வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் பழக்க முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்ப வந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வந்து அந்த பக்கம் திரும்பி நிக்கிறாங்க, விஜய் பக்கம். ஆமா, அது வந்து திமுக கூட்டணி. அதனால அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன விடுறான், அவன் என்ன விடுறான், நீ என்ன விடுற, நான் காயினே உள்ள நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்டு. ஏய் ஏன்னா அழுகுற? ஒரு வெட்டு கூட கண்டிக்கின்றோம் 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 ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நிச்சயம் நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வளர்ந்தே தீரும். சாயம் நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வளர்ந்தே தீரும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறது உண்மைதான். ஆனா திமுக கூட்டணிக்கு 19, 21, 24 கிடைச்ச அந்த வாக்கும் சீட்டும் கிடைக்க போறதே இல்லை. அதுல இருந்து குழப்பிக்க வேண்டாம். அந்த ஓட்டும் கிடைக்காது, அந்த சீட்டும் கிடைக்காது. ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. நன்றி வணக்கம், பை பை ஸ்டாலின். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வருது, அதோட ரிசல்ட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் பார்த்து பட ரிசல்ட் தேர்தலுக்கு என்ன சார் இம்பாக்ட்? சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சதானே? நீங்க அது தொடர்பு இருக்கு இல்ல, அது வந்து அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அவ்வளவுதான் விஜய் அப்படின்னு அப்பாடாங்கிற மாதிரி என்னமோ அதனாலேயே ஒரு அரசியல் காலிங்கிற மாதிரி கிளம்புவீங்க. சக்சஸ் ஆச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு ஜூபிலியன் மூடா. ஏய் உன்னை தெரியுண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. சோ அப்ப ஜனநாயகன் தோல்வி அடைஞ்சது நாக்கும் விஜய ஜனநாயகம் வெற்றி அடையும், அது வேற விஷயம். ஆனாலும் சிக்னல் தெரியும்ல எந்த பக்கம் நிக்கிறாங்கன்ற ஒரு உறுதியாக. எனக்கு தெரிஞ்சது தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நினைவாங்க. காங்கிரஸ் வந்து வரும்னு கடைசி ட்ரை பண்ணுவார், வராது. வரலன்னா அவங்க வந்து அவரும் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் பக்கம் வரக்கு ட்ரை பண்ணுவார். இதான் நடக்கும். விஜய் ஆமா, இதான் நடக்கும். இது நடந்தா அவர்களுக்கு நல்லது. இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன், பாத்துக்கிறேன். அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை தானே நிறைய இடங்கள்ல பேசுறதுல. அப்படிதான் கட்சி, அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து தேவேந்திரன் முதலமைச்சராக இருக்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். டிசாஸ்டரா ஃபெயிலியர் ஆச்சுன்னா எதிர்காலம் கேள்விக்குள்ளாரும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏன் திமுக சரண்டர் ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு? அவருடைய வாக்குகள் பெருசா சோபிக்கல. எங்கேயாவது 1-2 பயங்கரமான டிசாஸ்டரான ஃபெயிலியர், அவர் எங்கேயுமே சோபிக்க முடியல, அவரே தோத்துட்டாரு. அப்போ வந்து சரண்டர் தான் வழியா காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி வந்து திரு விஜய் யோசிப்பார், நமக்கு வந்து நம்மளும் தோத்துட்டோம், இல்ல நம்ம மட்டும் ஜெயிச்சோம், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா போனா நம்ம வந்து காட்டுன பிம்பம் இருக்குல்ல, டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நான் தான், அதெல்லாம் அந்த அந்த டயலாக்லாம் வந்து பெருசா அதிர்ச்சியை கொடுக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தொண்டர்கள் வந்து லட்சியம், கொள்கை, கோட்பாடு அப்படின்னு வந்தவங்கள. நம்ம தளபதி விஜய் வர்றாரு, நம்ம வந்து அதை பண்ண போறோம்னு வர்றவங்க. அப்ப அவங்க வந்து விஜய் எல்லாம் தோக்க மாட்டார். அவர்லாம் 80 பேரை ஒன்னா அடிப்பார். அவர் ஆப்கானிஸ்தான்ல போய் பயங்கரவாத தூக்கிட்டு வந்துருவார் ஒரு பிளைட்ல சிங்கிளா போய். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும் போது அவர் தோப்பாரு, அவராலே ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியில ஒருத்தரோட ஜெயிக்கலங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய கேள்விக்குள்ளாக்கும். எப்படி கட்சியை தொடர வைக்கும்னே இருக்கு. அதனால அதை வந்து திரு விஜய் திங்க் பண்ண. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஒரு சின்ன வந்துருச்சு தெரிஞ்சதுன்னா இந்தியாவே அதிரப்போகுதுன்னு சொன்னார்ல செங்கோட்டையன். சரிங்க, ஆட்டோ வந்திருக்கும், விசில் வந்திருக்கும், ஏதோ ஒன்று வச்சுட்டு போறாங்க. என்ன கிட்ட போய் சாதாரணமா சொல்றீங்க? எங்க ஆட்டோ வந்தா என்ன ஆகுது, விசில் வந்தா என்ன ஆகுது, எங்க சின்ன வந்தா ஜெயிச்சிருங்கலாம். நீங்க ரெட்டலை வந்து இன்னைக்கு பிரபலங்க,
உதயசூரியன் இன்னைக்கு பிரபலங்க. அன்னைக்கு அப்படி பார்த்தா சின்னங்கள் ரொம்ப பிரபலமானது திரு டிடிவி தினகரனுக்கு தான். அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. விஜய்க்கு தன்னெழுச்சியா ஒரு கிரௌட் வரும், அதுவும் ஆர்கனைஸ்ட் பண்ணி தந்தாருன்னா பார்க்கிறதுக்கு, அதை ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி தந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே இருக்கிற உறுதிப்படும், கொஞ்சம் கூடும். நோ டவுட் ஹி இஸ் க்ரோயிங். விஜய் வளர்கிறார், எந்த குழப்பமும் இல்லை. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு வேகமாக வளர்கிறார், எந்த தவறும் இல்லை, உண்மை. அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உதவுமா, எதிர்க்கட்சியாளர் ஆகிறவங்களுக்கு உதவுமா, எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிற அளவுக்கு உதவுமா? இல்ல. இந்த அளவு கூட்டம் சீமானுக்கு கூடலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு கூடலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் அந்த சீமானையும் விஜய் ஒப்பிட்டீங்கன்னா சீமானுக்கு இவ்வளவு கூட்டம் கூடலங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 35 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. புரூவன் 7.5% நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கு. என்ன செய்வீங்க அதுக்கு? போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. கூட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி? அவர் லாரியில ஏறி பேசினாரு, டிராக்டர்ல ஏறி பேசினாரு, 10க்கு 10 கூட்டத்தில் ஏறி பேசினாரு, பொதுமேடையில் பேசினாரு, மாடு மேய்ச்சாரு, மரம் நட்டாரு, எல்லாம் பேசினாரு. அவர் எல்லாம் 35 லட்சம் ஓட்டு கையில வச்சிருக்கிறார். அப்படி கூட்டம் வராமலேயே 35 லட்சம்னா இப்படி ஒரு கூட்டம் வர்றவருக்கு எவ்வளவு லட்சம்? பயங்கரமா 350 லட்சம். ஆட்சி அவருடையது. 2024 விஜய் ஆட்சி. போட்டுங்க, ஹாப்பியா இருங்க. நீங்களே பார்த்து பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்ப வந்துருவாரு சொல்லுங்க, நீங்க பார்த்து வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல முடியாது, விசுவாசம் தடுக்கும், அது வேற விஷயம். ஒரு கணிப்பா சொல்லுங்க. நீங்க சொன்ன கணிப்பு தான் சார். அதுதான் சொல்றேன். நமக்கு ஆசையா, நமக்கு அவர் வரக்கூடாது, நமக்கு என்ன பகையா? நம்ம ஒரு இத்தனை வருஷமா பார்த்தல முதல் தேர்தல் என்ன நடக்கும்னு பாக்குறோம்ல, நல்ல வாக்குகளை வாங்க. இதற்கு முன்னாடி முதல் தேர்தலை சந்தித்த எந்த கட்சியை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார். வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியும். இன்னொன்று சார், விஜய் அந்த ஸ்பீச்சில் சொல்லும் பொழுது என்னை ஏன் திமுக விமர்சிக்கிறீங்கன்ற நிறைய கேள்விகள் விஜய் மேலே. எப்பயுமே திமுக பாண்டிச்சேரி போனால் கூட திமுகவை தான் திட்டுறாரு, பாஜகவை விட்டுறாரு, அதிமுக விட்டுறாரு, நாம் தமிழரை விட்டுறாரு, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறவங்களை எல்லாம் விட்டுறாருன்னு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார். களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்குறாரு. இப்போ அதிமுக பாஜக எல்லாம் களத்திலேயே இல்லையோ, நாம் தமிழர்லாம் களத்திலேயே இல்லையோ? ரிசல்ட் வரும்போது தெரியும் யார் யார் களத்தில் இருக்கிறாங்கன்னு அவர் ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தெரிஞ்சிடும். களத்திலே இல்லாத அதிமுக எதுக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டாரு? அதிமுகவே களத்தில் இல்ல, செங்கோட்டையன் மட்டும் களத்தில் இருக்கிறாரா? அதிமுக இருந்தவர் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.